இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இந்த வேளையில கூட நம்ம பெருக்கத்தின் தேவன், பெருக செய்கிற தேவன் என்ற தலைப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்குமே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை பதில் நமக்கு சொல்லும். எங்க கேள்வி எங்க பிறக்குதோ அங்கதான் பதில் வரும். அல்லேலூயா. வேதகமத்திலே கேள்வி உண்டு, அங்கேயே பதில் இருக்குது. அப்போ இங்க நமக்கு எப்படி பெருக பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை பெருக பண்ணுவார். இன்னைக்கு ஞானத்துல அந்த குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்றால் நம்ம ஆண்டோடத்துல கேட்கும்போது ஞானத்தை கொடுத்து கல்வியை பெருக பண்ணுகிற தகப்பன் நம் தகப்பன். அப்போ அவர் அப்படி சொன்னவர் அவர் விட்டுருவாரா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அக்செப்ட் பண்ணி போயிடுவாங்க. இன்னைக்கு வேதாகமத்தெல்லாம் கொடுத்தா சிலர்லாம் அப்படியே வாங்கி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு காலம் வரும்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி அலட்சியமா பார்க்குறவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஆனா யார் அலட்சியமா பார்க்குறாங்களோ, யாரு கேவலமா பார்க்குறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதே வேதாகமத்தை கொண்டு பேச வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ விவேகத்துடன் நம்ம என்ன பண்ணோம்? இருதயத்தின் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். நம்முடைய உதடிலிருந்து வருகிற வார்த்தை மதுரமான வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க அது மதுரமாய் கல்வியை பெருக பண்ணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல அனுதினமும் நம்ம உதடிலிருந்து நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தப்படும் பொழுது, இந்த உதடுகளின் மூலமா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கப்படும் பொழுது அது மதுரமாய் கல்வியை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க கல்வியை பெருக பண்ணும். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டப் பண்ணாதீங்க. அனுதினமும் வேதத்தை வாசிங்க. நம்ம முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணி நம்ம சொல்லும் போது கல்வி மான்களை மேன்மையாக்க மாத்திரமல்ல, நம்மளை அப்படியாய் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்படியா படிக்கிற பிள்ளைங்க, நீங்க இந்த ஒரு வேலை இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கல்வியை பெருக பண்ணுவார். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷத்தமாக கல்வியை பெருக பண்ணுங்க. அதே போல ஞானத்தில் ஆண்டவர் விவேகமா எண்ணப்பட கிருபை செய்யுங்க. ஒரு பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி மாற்றத்தை உண்டாக்கி நடத்த கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி மாற்றத்தை உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.